நான் மொட்டை அடிக்க மாட்டேம்மா. ஸ்கூல்ல எல்லாம் கேலி பண்ணுவாங்க. அடிச்சேதான் ஆகணும் பாப்பா. பாரு, அப்பா கூட அடிச்சிருக்காரு. என்னவோ நான் பண்ண மாட்டேன். கோலு ஸ்கூலுக்கு புறப்பட்டான். நில்லுடா பையா, உயிரோட இருக்கணும்னா மொட்டை அடிச்சுதான் ஆகணும். ராஜ்கர் கிராமத்து டாக்கூர் சாரோட மகன் 4 வருஷம் கழிச்சு தன்னுடைய மனைவி பிள்ளையோட அந்த ஊருக்கு வந்திருந்தான். ச்சே, எவ்வளவு தூசி, எவ்வளவு சூடா இருக்கு இங்க. நிதி ப்ளீஸ், கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணிக்கோப்பா. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு காரை பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வந்துட்டான்டா என்னோட சிங்கம். வாடா ராஜா, நல்லா வளர்ந்துட்ட போல. வணக்கம் அப்பா. வணக்கம் அங்கிள். நல்லா இருங்க. சரி, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. சாயங்காலம் டீ குடிச்சிட்டே பேசலாம். அவங்க 2 பேரும் உள்ள போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டீ குடிச்சுக்கிட்டு இருந்தப்போ, அப்பா, எதுக்கு நீங்க மொட்டை அடிச்சிருக்கீங்க? எல்லா வருஷமும் இந்த கிராமத்துல முடி கொடுக்கறது வழக்கம். அன்னைக்கு எல்லா கிராமத்து ஜனங்க மொட்டை அடிப்பாங்க. அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்காப்பா? அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்ப்பா. இந்த சம்பிரதாயம் படி பிட்டுவுக்கு மொட்டை அடிச்சுதான் ஆகணும். இதை கேட்ட நிதி கோவப்பட்டு ரூம்குள்ள போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு, என்ன நீலேஷ் இது? பிட்டுவோட முடி எவ்வளவு அழகா இருக்கும். நான் அவனை மொட்டை அடிக்க ஒத்துக்க மாட்டேன். நீ கோவப்படாதப்பா, நான் ஏதாச்சும் பண்றேன். நீ என்ன வேணும்னாலும் செய், ஆனா பிட்டுக்கு மொட்டை அடிக்கல, அவ்வளவுதான். சரி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரியா? கொஞ்ச நேரம் கழிச்சு நீலேஷ் தன்னுடைய பால்ய சிநேகிதனை பாக்குறதுக்காக வீட்டை விட்டு புறப்பட்டான். டேய் பிரீத்தம், அப்புறம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. நீ? நானும் நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம், டேய் எனக்கு ஒரு பதில் சொல்லு. ஊர்ல கொஞ்சம் பேர் எதுக்குடா மொட்டை அடிச்சிருக்காங்க? அதை பத்தி ஏன்டா கேட்குறேன். என்னென்னமோ நடக்குது. ஒரு ஆலமரம் இருக்குடா, அதுக்கிட்ட யாராச்சும் போனா பாதி கூந்தல் போயிடும். இதனால தான் எங்க அப்பா மொட்டை அடிச்சிருக்காங்களா? இதை நாம சரி பண்ணியே ஆகணும். கிராமத்துக்கு வெளியில ஒரு பாபா இருக்காங்க, அவங்க இதுக்கு தீர்வு சொல்லலாம். நீலேஷ் பாபாவை தேடிட்டு போனான். கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பாபா உட்கார்ந்திருந்ததை பார்த்தான். வணக்கம் பாபா. யார் நீ? எதுக்காக வந்திருக்க? நீலேஷ் பாபா கிட்ட அந்த ஆலமரத்தை பத்தி எல்லாம் சொன்னான். அந்த ஆலமரத்துக்கு ஒரு சாபம் இருக்கு, அதுல பேய் இருக்கு. அது எப்படி பாபா? அது எல்லாரும் பூஜை பண்றாங்களே. நான் சொல்றது நிஜம். ஏன்னா கடவுள் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பேயோட வேலை. சில மாசத்துக்கு முன்னாடி இந்த மரத்துல ஒருத்தர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அப்பல இருந்து அந்த மரத்துக்கு சாபம் வந்துருச்சு. பாபா சொன்னதை கேட்டு பக்கத்துல விளையாடிட்டு இருந்தவங்க எல்லாரும் சிரிச்சாங்க. அதுல ஒருத்தன் சொன்னா, பாபா, இந்த பாபாவை பேச்செல்லாம் நம்பாத. இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. உனக்கு ஒரு தீர்வு வேணும்னா மந்திரவாதி கப்பாலா கிட்ட நீ போ. நீலேஷ் அவங்க பேச்சை கேட்டு மந்திரவாதிய தேட ஆரம்பிச்சான். நடு ராத்திரி, அடர்ந்த காடு, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆனா நீலேஷ் நடந்துகிட்டே இருந்தான். அப்போ திடீர்னு, என்ன இது? என்னோட காலை பிடிச்சிக்கிச்சு. நீலேஷ்க்கு புரிஞ்சது ஏதோ ஒண்ணு அவனுடைய காலை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் அது அவனை இழுக்க ஆரம்பிச்சது. நீலேஷ் திரும்பி பார்த்தான். அப்போ அங்க இருந்த ஆலமரத்தோட வேரை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் உடனே அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சான். இப்படி ஓடி 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 ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்தான். இப்படி விழுந்துக்கிட்டே அவன் நேரா ஒரு பயங்கரமான இடத்த வந்து சேர்ந்தான். அங்க அந்த மாந்திரிகன் உட்கார்ந்திருந்தான். யார் நீ? இங்க எதுக்கு வந்திருக்க? கிராமத்துல அந்த ஆலமரம். புரிஞ்சது உன்னோட பிரச்சனை. கவலைப்படாத, நான் அதை தீர்த்து வைக்கிறேன்.
ஆனா அதுக்காக நீ ரொம்ப செலவு பண்ணணும். நான் தயாரா இருக்கேன். இது யாரோ கிராமத்து முட்டாளு, ரொம்ப பிரச்சனை போல இவனுக்கு. இவனை ஏமாத்தி நல்லா சம்பாதிக்கலாம். மந்திரவாதி எதையோ பிளான் பண்ணிட்டு இருந்தான். நீலேஷ் அங்கேயே உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சான். கிராமத்து ஜனங்க கிட்ட கேட்காம மந்திரவாதியை கூப்பிடுறது சரியில்லை. ஒரு தடவை கிராமத்து ஜனங்க கிட்ட இதை பத்தி சொல்லணும். அடுத்த நாள் காலையில நீலேஷ் கிராமத்து மக்கள் கிட்ட பேசலாம்னு போனப்போ கிராமத்தோட நிலைமைய பார்த்து ரொம்ப பயந்துட்டான். என்னாச்சு அங்கிள்? கிராமத்தோட வயல் வீடெல்லாம் தீ பிடிச்சிருச்சு. சில பேரோட கூந்தலும் போயிருக்கு. நீலேஷ் அவரு சொன்னதை கேட்டு ரொம்ப பயந்து போய் வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சான். வீட்டை வந்து சேர்ந்ததும், நிதி, உனக்கு ஒன்றும் ஆகல? பிட்டு எங்க இருக்கா? இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான். ஏன், என்னாச்சு? பிட்டுவை தேடு, வீட்லயே இரு. நிலைமை சரியில்லை. சரி, என்னாச்சுன்னு சொல்லு. நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? நீலேஷ் நடந்த எல்லாத்தையும் நிதி கிட்ட சொன்னான். ஐயோ, என்ன சொல்ற நீலேஷ்? இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? நான் ஏதாச்சும் பண்றேன். நீ சீக்கிரம் பிட்டுவை தேடு. நிதி பிட்டுவை தேட ஆரம்பிச்சா. இந்த பக்கம் நீலேஷ் பாபாவை தேடி ஓடிட்டு இருந்தான். பாபா, எங்களோட கிராமத்தை காப்பாத்து. இதெல்லாம் உன்னாலதான் ஆச்சு. நீ அந்த மந்திரவாதி கிட்ட போயிருக்க கூடாது. நீ செஞ்ச தப்பால இந்த கிராமமே பத்திட்டு எரியுது. பாபா, நான் பண்ணது தப்பு தான். நீங்க தான் ஏதாச்சும் பண்ணி இந்த கிராமத்தை காப்பாத்தணும் பாபா. நீலேஷ் பாபாவை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு போனான். அதுக்குள்ள அந்த மந்திரவாதி தன்னுடைய மந்திர சக்தியால அந்த ஆலமரத்துக்கிட்ட ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தான். நீ வெளியே வந்துதான் ஆகணும், இல்லைன்னா நான் உன்னை எரிச்சிருவேன். கபாலா, இதெல்லாம் நீ நிறுத்தணும். நீ உன்னோட உயிரில விளையாடுற. எந்த பேயாலும் என்னை கொல்லவே முடியாது. அப்போ அந்த ஆலமரத்துக்குள்ள இருந்து பெரிய சத்தத்தோட ஒரு பூதம் வெளியே வந்துச்சு. அதை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க. நீயா வந்தது நல்லதா போச்சு. ஆனா நீ என் முன்னாடி வந்து தப்பு பண்ணிட்ட. என்ன கொல்றதுக்கு எவனா கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? செத்தாயவன். பூது மற்றும் மந்திரவாதிக்கு நடுவுல ஒரு பெரிய யுத்தமே நடந்துச்சு. மந்திரவாதி அவனுடைய மந்திர தந்திரத்தை உபயோகிச்சான். பேய் கூட அதோட சக்தியால மந்திரவாதிய தாக்குச்சு. கடைசியில மந்திரவாதியால பேயை ஜெயிக்க முடியல. அங்கேயே விழுந்துட்டான். பேய் அவனை பக்கத்துல வர வச்சு அவனுடைய பாதி தலைய மொட்டை அடிச்சிருச்சு. நிலேஷ், நீ தானே கூட்டிட்டு வந்த இவன? பாரு இப்போ என்ன ஆச்சுன்னு. நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். அப்படி சொல்லி பேய் பிட்டுவை காட்டுச்சு. பிட்டு பயத்துல அழுதுட்டு இருந்தான். இப்போ நான் இந்த குழந்தைய நான் என்னோட அடிமையா வச்சுக்க போறேன். இல்ல இல்ல, என்னோட மகனை நீ விட்டுரு. எந்த தண்டனை இருந்தாலும் எனக்கு கொடு. ஆனா அந்த பேய் பிட்டுவை விடுறதுக்கு சம்மதிக்கல. நீ யாருன்னு எனக்கு தெரியும் கிஷான். கிராமத்து ஜனங்க எல்லாருமே இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பாபா, இந்த கிஷன் யாரு? இவன் தான் கிஷான், பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற விவசாயி. ஒரு நாள் காய்கறி வித்துட்டு இந்த கிராமத்துக்கு வந்தான். அப்போ திருடனுங்க எல்லாத்தையும் இவன்கிட்ட இருந்து திருடிட்டாங்க. ஒரு வருஷமா இதை கத்தி கத்தி சொல்லிட்டே இருக்கேன். ஆனா இந்த கிராமத்து ஜனங்க என்ன ஒரு பைத்தியம் போல பார்த்தாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தலையை கீழே தொங்க போட்டாங்க. பேய் கூட அழ ஆரம்பிச்சது. ஆமா, கொள்ளையடிச்சிட்டாங்க, மொட்டை அடிச்சாங்க, கத்தியால உடம்பெல்லாம் குத்துனாங்க. ராத்திரியா இருந்ததுனால அவங்கள எனக்கு அடையாளம் தெரியல. நான் ரொம்பவும் கத்துனேன். அத கொஞ்சம் கூட இவங்க கேட்கவே இல்லை. என்ன அப்படியே ரத்தத்திலேயே மூழ்கி சாகிறதுக்கு விட்டுட்டாங்க. நான் இந்த மரத்துக்கு கீழே தான் துடிச்சு செத்தேன்.
கிராமத்து ஜனங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சதை நினைச்சு ரொம்பவே வெட்கப்பட்டாங்க. ஆனா என்னோட ஆத்மா சாகவே இல்லை. அப்புறம் நான் பேயா மாறிட்டேன். அப்போ நான் ஒரு முடிவெடுத்தேன். கொள்ளைக்காரங்களை நான் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா இந்த கிராமத்து ஜனங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு அப்பல இருந்து இந்த மரத்துக்கிட்ட யார் யார் வர்றாங்களோ எல்லாரையும் பாதி மொட்டை அடிச்சுட்டே இருக்கேன். இந்த பேச்சு கேட்டு எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க. ஆனா நான் என்ன பண்ண உனக்கு? ஏன்னா நீ தான் அந்த மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னோட மகனை உன்கிட்ட இருந்து பிரிச்சு உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். அப்போ டாக்கூர் சார் அங்க வந்து சொன்னாரு, என்னோட மருமகனை விட்டுடு. நான் பண்ணது எல்லாம் தப்பு தான். அப்பா, தப்பு பண்ணதுன்னா நீங்க இதுக்கு கவலைப்படுறீங்க? மகனே, அந்த பாவி நான் தான். அந்த திருடன் நான் தான்ப்பா. நான் தான் என்னோட நண்பர்களோட அந்த ராத்திரி கிஷன் கிட்ட கொள்ளடிச்சோம். எல்லாரும் இந்த பேச்சை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா எனக்கு நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை கிடைச்சிருச்சு மகனே. ஏதாச்சும் தண்டனை கொடுக்கணும்னா அதை நீ எனக்கு கொடு. தண்டனை கொடுக்கப்படும் டாகோர், உனக்கும் உன்னோட நண்பர்களுக்கும். ஏன்னா இந்த மாதிரி யாரு கூட பண்ணக்கூடாது. இப்படி சொல்லி அந்த பூதம் டாக்கூரையும் அவருடைய சிநேகிதர்களையும் அதே ஆலமரத்துல தூக்குல போட்டு கொன்னுடுச்சு. இப்போ என்னோட சபதம் நிறைவேறிடுச்சு. எனக்கு முக்தி கிடைச்சிருச்சு. நான் இனிமே யாருக்குமே தொந்தரவு கொடுக்க மாட்டேன். பேய் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க எல்லாமே சரியா இருந்துச்சு. நிலேஷ் அப்புறம் நிதி சிட்டிக்கு திரும்பி போனாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்து ஜனங்க கிசானோட ஞாபகத்துக்காக வருஷத்துல ஒரு நாள் தலையை மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க.